சதைப்பற்றுள்ள கைப்பிரிவுன்னு சொல்லுவாங்க. இந்த 7 பிரிவு சொன்னேன் இல்லையா, அதில் நடுத்தரமான கைப்பிரிவு ஒன்று, இன்னொன்று சதைப்பற்றுள்ள கைப்பிரிவு. அவங்களுக்கு இந்த நடுத்தரமான உடல் அமைப்பு கொண்டவர்களா இருப்பாங்க. கை ரோஜா இதழ் போல ரொம்ப மென்மையா இருக்கும். பூர்வீக சம்பத்துக்கள், அதாவது பூர்வீக சொத்துக்கள் நிறைய இருந்தா கூட அதை அனுபவிக்கிற சக்தி ரொம்ப குறைவா இருக்கும். அதாவது அப்படியே வச்சிருப்பாரு, அப்பா சொத்து அப்படியே இருக்கும், அவர் பிள்ளைக்கு போய் சேரும். ஆனா அந்த சொத்து இருக்குல்ல, அந்த சொத்தை அப்பா வெள்ளையடிச்சு வீடு கட்டி வெள்ளையடிச்சு என்ன கடைசியா அவர் முடிச்சுட்டு போனாரோ, அந்த வெள்ளையடிச்சது வெள்ளையடிச்ச மணிக்கு இருக்கும். இவர் வெள்ளை கூட அடிக்க மாட்டார், பரிபாலனமும் பண்ண மாட்டாரு, அதை அனுபவிக்கிறதுலையும் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். அந்த சொத்துக்கள் அப்படியே கடந்து போகும். அந்த மாதிரி சில நேரம் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு சிறந்த அறிவும் செல்வாக்கும் வசதிகளும் ஏற்பட்டிருந்த போதிலும் கொஞ்சம் சோம்பலா இருந்து இதெல்லாம் அனுபவிக்கிற ஒரு அந்த மூடு இருக்காது அவருக்கு. அதே மாதிரி ஆசை அபிலாசையால் வாழ்க்கையில் சூன்யத்தை கொடுக்கும். இத அப்படியே வச்சுக்கிறாரு. தவிர ரொம்ப பேராசையில வேற எதையாவது ஈடுபட்டு அதுல போய் அவரு சிக்கிக்கிறார். அந்த மாதிரி அபிலாசையான இதனால சில பேர் வேலையவே இழந்துருவாங்க, வாழ்க்கையே சூன்யமாய் போகுமா. யாருக்கு? இந்த சதைப்பற்றுள்ள கை உள்ள நபர்களுக்கு. அப்போ அந்த ரேகையே அவருக்கு அப்படித்தான் அமைஞ்சிருக்கும்னு அர்த்தம். இந்த சதைப்பற்றுள்ள கையை உடையவர்கள் எந்த விதமான ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்க சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். வேணாங்க, இது சரி வராதுங்க, உன் வேலையை பாரியா, எனக்கு தெரியுங்க, இந்த ஐடியாலாம் எனக்கு சொல்லாத, அதெல்லாம் உன் வீட்டில் போய் சொல்லு அப்படின்ட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த பாருங்க கொஞ்சம் கவனமா செய்யுங்க அப்படின்னா, அந்த சொல்றவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சவரா இருப்பாரு, விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஆனா அவர்கிட்ட அதை கன்சல்ட்டே வச்சுக்கிற மாட்டார். யாரை பார்த்தாலும் தேவையில்லாம சந்தேகப்படுவாரு, யார்கிட்ட ஏமாறக்கூடாதோ அவர்கிட்ட ஏமாந்துடுவார். அந்த மாதிரி அந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க, அவர் பாரியா ஜாக்கிரதை அப்படின்னாலும் அதெல்லாம் ஒத்துக்கிற மாட்டார். உன் சொல்லிய பாரு, எனக்கு தெரியும், நான் பார்க்காததான் அப்படின்ட்டுவாரு. அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி யாரையும் நம்பவும் மாட்டாங்க சாமானியமா. ஒருத்தர் யோசனை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சரி, தானா நம்புறதையாவது இதை நம்புவோம் அப்படின்னு நம்பவும் மாட்டாங்க. அதாவது ரெண்டுங்கட்டா மாதிரி அப்படிதான் இருப்பாங்க. இந்த சதைப்பற்றுள்ள கையின்ற அமைப்புல சில பேருக்கு எலும்பு தட்டுப்படுமா. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி எலும்பு லேஸ் அப்படி இப்படி தடவுனா எலும்புகள் தட்டுப்பட்டுச்சுன்னா அவர் நல்லா சுறுசுறுப்பா இருப்பார். அந்த மாதிரி அமைப்பு உள்ளவர். அதாவது சதைப்பற்றுள்ள கைனா 2 விதமான கை இருக்கு. நேச்சுரலி சதைப்பற்றுள்ளது தான் அந்த மாதிரி எலும்பு தட்டுப்படும். இப்போ ஒரு சில பேருக்கு ஃபேட்டு கூடுதலா இருக்கிறதுனால கூட கை மிருதுவா இருக்கும். அதனால அது சதைப்பற்றுள்ள கைன்னு சொல்லான்னு கூட அவங்க ரொம்ப சோம்பலா தான் இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சதைப்பற்றுள்ள கை அமைப்பு உள்ளவங்க எலும்பு தட்டுப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க. இவங்களுக்கு தொழில்ல வழிகாட்டிட்டா போதும், அப்படியே அதை சரின்னு ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நபர், அந்த சதைப்பற்றுள்ள அந்த கை உள்ள நபர் அடிச்சு பிக்கப் பண்ணி போயிட்டே இருப்பார், டாப் கியர்ல போயிடுவார். இதுதான் அந்த அமைப்புக்கு உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி.